அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, அடுத்ததாக அரசு துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அதிரடியாக ஒரு வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க மக்களே. ஸோ அது என்ன வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, பேங்க்லேருந்து, அதாவது பேங்க் ஜாப், கனரா பேங்க் ரெக்ரூட்மெண்ட் வந்து புதுசாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதிகப்படியான வேக்கன்சி வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த கனரா பேங்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு அரசு துறையை சார்ந்தது தான், ஆனால் வந்து ப்ரைவேட் பேங்க் மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேக்கன்சி வந்து அதிகப்படியான வேக்கன்சி வந்து நல்ல ஒரு குட் சேலரியோடு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பேங்க் வேலையெல்லாம் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக நீங்கள் லைஃபே வந்து செட்டில் ஆக முடியும். அந்த மாதிரி வேலைகள் தான் இது எல்லாமே. இந்த கனரா பேங்க்குக்கு வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், ஸோ எவ்வளவு டோட்டலாக வேக்கன்சி வந்திருக்கு, சம்பளம்லாம் எவ்வளோ எதிர்பார்க்க முடியும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்டிங் டேட் என்ன, எண்டு டேட் என்ன, இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம், என்னென்ன எலிஜிபிலிட்டி, என்னென்ன டாக்குமெண்ட்லாம் செல்ஃப் அட்டாச் பண்ணணும், இது எல்லா தகவலுமே இந்த ஒரு வீடியோவில் தெளிவாகவும் துல்லியமாகவும் நான் சொல்ல போகிறேன். அதே மாதிரி இந்த வேலைக்கு நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணணும். நம்முடைய சப்ஸ்கிரைபர் 28,000 பேர் சப்ஸ்கிரைபர் ஆகிய நண்பர்கள் இருக்கீங்க. எல்லாருமே இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும். ஏன்னா வேக்கன்சி அதிகமாக வந்திருக்கு, சேலரி ஒரு நல்ல சேலரி. ஸோ டேட் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இதை பற்றின தகவல் தான் தெளிவாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஒன் பை ஒன்னாக தெளிவாக பார்க்கலாம். வீடியோவை தொடர்ச்சியாக பார்ப்பதற்கு முன்பாக நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான ஜாப்ஸு நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்தடையும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கனரா பேங்க்கில் வந்து கனரா பேங்க் ரெக்ரூட்மெண்ட் நடத்தினால டோட்டல் வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வந்து எல்லாமே தெளிவாக பார்ப்போம். ஸோ இங்கே வந்து ஜாப்போட லொக்கேஷன், அதாவது பார்த்திங்கனாக்கா ஜாப் கனரா பேங்க்கில் இருந்து கொடுத்துருக்குறாங்க. ஜாப்போட லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கனாக்கா சென்ட்ரல் கவர்மெண்ட் நிரந்தரமான அரசு வேலை தான், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் இது எல்லாமே. ஓகேங்களா? ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா என்ன டைப்பில் ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்ரெண்டிஸ் ஜாப்ஸ். ஓகேங்களா? அதாவது உதவியாளர்கள் வேலை தான், ஈஸியாக இருக்கும் இந்த வேலை. அதே மாதிரி சேலரியும் நல்ல சேலரி. டோட்டலாக எவ்வளவு வேக்கன்சி அப்படின்னா கிட்டத்தட்ட 3000 ப்ளஸ் வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அப்படின்னும் போது நம்ம வந்து அந்த 3000 பேரில் நம்மளும் ஒருத்தராக இருக்கணும்னு சொல்லி நினச்சி நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகம். ஜாப்போட லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் எனிவேர் இந்தியா, ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக எங்கே வேணால் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக வந்து ஸ்டார்டிங் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் டேட்டை பொறுத்த வரைக்கும் 21/9, அதாவது இந்த மாதம் 21 கொடுத்துருந்தாங்க. அப்ளை டேட் கடைசி நாள் வந்து பார்த்திங்கனாக்கா அடுத்த மாதம், அதாவது பார்த்திங்கனாக்கா இன்னும் ஒரு 4-5 நாளுக்குள்ளே தான் டைம் இருக்குது. ஸோ எல்லோரும் முடிஞ்ச அளவுக்கு அப்ளை பண்ணாமல் இருந்தீங்கன்னா மீண்டும் அப்ளை பண்ணிடுங்க. ஸோ கண்டிப்பாக அப்ளை பண்ணிடுங்க, அப்ளை பண்ணாமல் இருந்தவங்க. ஓகேங்களா? ஸோ அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்கிற ஒரு பேங்க்கோட ஜாப் தான் இது. ஸோ என்னென்ன போஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3000 ப்ளஸ் வேக்கன்சி வந்து நமக்கு இதில் தெளிவான கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் எனி டிகிரி, ஓகேங்களா, ஏதாவது ஒரு டிகிரி நீங்கள் படித்து முடிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதாவது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பிஇ முடிச்சிருப்பீங்க, இதில் வந்து பிகாம், கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், நீங்கள் அதாவது இந்த கேட்டகரி தான் சொல்லலாங்க. ஏதாவது ஒரு டிகிரி, அரசு நீங்கள் காலேஜில் படித்த ஒரு டிகிரி இருந்தால் போதும், நீங்கள் இந்த கனரா பேங்க்குக்கு நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணிக்க முடியும். அப்ளை பண்ணி ஈஸியாகவும் இந்த வேலையை நீங்கள் வாங்க முடியும் அப்படின்றத பற்றி தான் தெளிவாக இந்த இடத்துல நான் பேசிகிட்டு இருக்கேன். அதை வந்து தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. எல்லாருமே அப்ளை பண்ணுங்கன்றதான் நான் தெளிவாக சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்க வந்து கம்மியான வயசில் தான் எடுக்கிறாங்க. மினிமம் 20 வயசுலேருந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 28 வயசு வரைக்கும் இருக்கிற ஆண்கள், பெண்கள் அனைவரையுமே இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்ததாக இதுக்கான சேலரி எப்படி இருக்கும், சம்பளம் இருக்கும் அப்படின்னா மினிமம் 15,000லேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க ஃபஸ்ட்டு மந்த்து சேலரியை. அதுக்கப்புறம் உங்கள் ஒர்க்கை பார்த்துட்டு, ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து சேலரி இன்க்ரிமெண்ட் வந்து 2-3 மாதம் போனதுக்கப்புறம் சேலரி இன்க்ரிமெண்ட்டு, ஸோ அதுவும் இல்லாமல் அவங்களுடைய அலவன்சஸ்ஸு எல்லாமே சேர்த்து ஒரு 20லேருந்து 25 இந்த மாதிரி பக்கமாக நமக்கு வந்து இதில் வந்து சேலரிலாம் சம்பளம் வந்து கிடைக்கிறதான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆனால் பேங்க்கில் போயிட்டு நம்ம வந்து ஒரு செலான் ஃபில் பண்ணி நம்ம ஒரு மேனேஜரில் கொடுத்து நம்ம வந்து பணம் வாங்குற போது அதோட கஷ்டம் என்னன்னு தெரியும். அந்த இடத்துல நம்ம வந்து வேலை பார்க்கணும் அப்படின்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ அதனால் இந்த வேலைக்கெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணி தான் ஆகணும். ஸோ ரிக்வெஸ்ட்டாக கேட்குறேன், நம்ம சேனலில் இருக்கிற அனைவருமே இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ யாருக்கெல்லாம் அப்ளை பண்ணணுமோ என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க.
93 44 77 38 60. ஸோ மீண்டும் சொல்கிறேன், 93 44 77 38 60. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒன்லி வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக நான் வந்து பார்த்திங்கன்னா ரிப்ளை கொடுக்குறேன். ஸோ எல்லாருக்கும் நானே வந்து அப்ளை பண்ணித்தரேன். முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் அப்ளை பண்ணி பாருங்கள். யாரெல்லாம் டிகிரி பண்ணியிருக்கீங்களோ எல்லாருமே நீங்கள் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்க. ஸோ ஏன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷனை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, காலேஜ் படிக்கிறாங்க, படித்து முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கிற வேலையை வந்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி பேங்க்லாம் இருக்கிற ஜாப்ஸு, அரசு துறையில் ஜாப்ஸ் வர்றது எல்லாமே நோட்டிஃபிகேஷன் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும். பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் அரசு துறை வேலைக்கு நீங்கள் போய்க்க முடியும். சரிங்களா? ஸோ அது தொடர்ந்து வந்து இந்த மாதிரி வேலைகள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும், அடுத்து என்ன படிக்கணும், ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து திங்க் என்னென்ன ஜாப்லாம் வருதுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ண நம்ம சேனலை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா மட்டும்தான் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிக்கவே முடியும். ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் வந்து நம்மளை எப்படி செலெக்ஷன் பண்ண போகிறாங்க, நம்மளை எப்படி தேர்வு செய்ய போகிறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நிறைய பேருக்கு தெரியும், டேரெக்டாக போய்ட்டு எக்ஸாம் எழுதுறது தான் ரொம்ப கஷ்டம். ஆனால் வீட்டில் இருந்தே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ண முடியும். அதே மாதிரி என்னென்ன எப்படி நம்ம எக்ஸாம் எழுதணும்னு சொல்லி எல்லா பேட்டர்னுமே நானே வந்து கொடுத்துருவேன், நானே கைடும் பண்ணுவேன். ஸோ அதில் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆன்லைன் டெஸ்ட்டு தான் இருக்கும், ஆப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் நாலேஜ் அண்ட் டெஸ்ட் லோக்கல் லாங்குவேஜ். ஸோ உங்கள் நாலேஜ் எப்படி இருக்குன்னு சொல்லி டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ லோக்கல் லாங்குவேஜ் அதாவது தமிழ் இங்கிலீஷில் தான் இருக்கும்ன்றதையும் தெளிவாக இந்த இடத்துல வந்து தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி கேட்டகரிக்கு எந்த விதமான ஃபீஸும் கிடையாது, ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும். மீதி இருக்கிற பிசி எம்பிசி எஸ்சிஏ பிசிஏ யூபிசி இவங்களுக்கு எல்லாருக்குமே 500 ரூபா ஃபீஸ் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ப்ளஸ் இது எல்லாமே. ஓகேங்களா? ஸோ இதை வந்து தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸ் கிடையாது, அதாவது அப்ளிகேஷன் ஃபீஸு. ஓகேங்களா? ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் டேட்டு 21/9. கிட்டத்தட்ட இது கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 8 நாள் ஆகிப்போச்சு இல்லையா? ஸோ 8-9 நாள் ஆகிருக்கு. இன்னும் ஒரு 5 நாள் டைம் இருக்குது. கண்டிப்பாக மறக்காமல் அப்ளை பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ க்ளோசிங் டேட் வந்து 4/10. ஓகேங்களா? அக்டோபர் 4ஆம் தேதிக்கு அப்ளை பண்ணுறதுக்கு டைம் வந்து இருக்குது இதில். ஸோ அப்ளை மோடு வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கொடுக்குன்னு சொல்லி இதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அஃபிஷியல் வெப்சைட் கொடுத்துருக்காங்க, நோட்டிஃபிகேஷன், அப்ளை லிங்க் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஈஸியாக நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். யாராருக்கெல்லாம் அப்ளை பண்ணணுமோ என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இந்த வீடியோவில் ஒரு டைமில் சொல்லியிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணி வச்சுருவங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் அப்டேட்டு. ஸோ எல்லோரும் மறக்காமல் அப்ளை பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ இதான் அப்டேட். ஒன்ஸ் அகேன் நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி அடுத்த ஒரு முக்கியமான அரசு வேலையோடு சந்திக்கிறேன். மறக்காமல் தேங்க் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.